சென்னை மாநகராட்சி ராயபுரம் 5வது மண்டல அலுவலகத்தில் அமைச்சர் சேகர்பாபு வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பகுதியானது வடக்கு தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திராவை நோக்கி நகரக்கூடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. கடந்த ஆண்டு மழைப்பொழிவின் போது பருவமழை காலத்தில் வடசென்னை பகுதி மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானதை நாம் அனைவரும் அறிவோம். அப்படிப்பட்ட இந்த வடசென்னை பகுதியில ராயபுரம் மண்டலத்துக்கு உட்பட்ட இருக்கக்கூடிய வார்டு ஜோன்ஸ் ஆகியவை எல்லாத்தையும் எப்படி அந்த மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. குறிப்பா மக்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான முகாம்கள் அமைப்பது, அதே போல உயர்திறன் கொண்ட மோட்டார் பம்புகள் தண்ணீர் தேங்கி இருக்க இடத்துல ஏற்கனவே தற்போது மாநகராட்சி சார்பாக மோட்டார் பம்புகள் எல்லாம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, கூடுதலாக அமர்த்த வேண்டிய இடங்கள் எங்கெங்கெல்லாம் அப்படின்லாம் அதிகாரிகள் விளக்கம் கொடுத்து வருகிறார்கள் அமைச்சர் அவர்களுக்கு. அதே போல அமைச்சர் அவர்கள் எந்த நேரத்திலும், அதாவது இந்த பருவமழை என்பது டிசம்பர் முடிந்து ஜனவரி வரையும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் எப்பொழுது இந்த மழை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தான் இந்த மண்டலத்தில் நடக்குது. இந்த சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்கள் இருக்கிறது. அதில் ஒரு மண்டலம் ராயபுரம். அந்த ராயபுரம் மண்டலத்துல தற்போது அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இந்த ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தீயணைப்பு துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள், மாநகராட்சி அதிகாரிகள் இருக்காங்க. இந்த ஜோனுக்கு உட்பட்ட காவல் நிலையத்துறை அதிகாரிகள், அதே போல சென்னை மெட்ரோ வாட்டர் அதிகாரிகள், அதே போல இந்த டிரைனேஜ் சிஸ்டம் சார்ந்த அதிகாரிகள், அந்த மெட்ரோ வாட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிரைனேஜ் சிஸ்டத்துக்கான அதிகாரிகள், அவர்கள் அனைவருமே ஒன்றாக வைத்து இந்த கூட்டரங்கானது இந்த கூட்டரங்களை அமைச்சர் சேகர்பாபு எடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நடவடிக்கைகள், அதிகாரிகள் இந்த மிக முக்கியமான அதீத கனமழை பெய்யக்கூடிய நேரத்தில் செயல்படக்கூடிய விதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.